பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆயுத பூஜை படிகள். அதாவது ஆயுத பூஜைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனோட நோக்கம். அதாவது என்னென்னா, நம்ம கருப்பு சுண்டல் அல்லது வெள்ளை சுண்டல் ரெண்டில் எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம். இது கூட அவல் நம்ம செய்யலாம், கேசரி செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம். அதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பு, தேங்காய், பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டையாகவும் நம்ம செய்யலாம். இது நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நம்ம எது வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 ஐட்டம் செய்ய போகிறேன். அதாவது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அது மட்டும் இல்லாமல் சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செய்ய போகிறோம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. அவல் உப்புமானா நம்ம கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். லெமன் போட்டு செஞ்சுக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு கொழுக்கட்டை உருண்டை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இது கருப்பு சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இது ஒரு 8 விசில் விட்டு எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சுண்டல் எடுத்துருக்குறோம். இதையும் நல்லா ஒரு 8 விசில் விட்டு எடுத்தாச்சு. அதாவது நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இது தண்ணியை 3/4 வச்சுக்கலாம், 1/4 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சுண்டல் தாளித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ நீங்கள் சுண்டல் ஊற வச்சுக்கோங்க. வீட்டில் 3 பேர் 4 பேர் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயுத பூஜை ப்ரௌன் சுண்டல் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுட்டோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, 2 சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம 4 பச்சை மிளகாய் இதை நம்ம தனியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இதுக்கு நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய், தேங்காய் இந்த கலவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 மட்டும் தண்ணி வச்சுட்டோம். மீதி தண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே போட்டுக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற மசாலா நல்லா இறங்கிடும். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். ஆயுத பூஜை ப்ரௌன் சுண்டல் ரெடி. ஆயுத பூஜை வெள்ளை சுண்டல் நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய், தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டேஸ்ட் என்னென்னா, மசாலா இறங்கி சுண்டல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் 3யுமே நம்ம அரைச்சிட்றோம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா இஞ்சி, பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சுண்டல் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கி சுண்டல் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். சுண்டல் ரெடி ஆயாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆயுத பூஜை ஸ்பெஷல் வெள்ளை சுண்டல் ரெடி. ஆயுத பூஜை ஸ்பெஷல் அவல் உப்புமா. இப்போ நம்ம அவல் எடுத்துக்கலாம். இது மீடியமான அவல், ரொம்ப லேஸ் கிடையாது, ரொம்ப திக்கு கிடையாது. இதில் ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம அவல் போட்டுக்கலாம். இதை தண்ணியில் 2 டைம் அலசிக்கலாம். அலசிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்கிற அவசியம் அலசினதே போதும். ஃபஸ்ட்டு 2 டைம் நார்மல் வாட்டரில் அலசிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரில் அலசிக்கலாம். அலசி நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம் ட்ரிங்கிங் வாட்டரில் அலசிட்டோம். இந்த என்னென்னா தண்ணி இந்த தண்ணியே போதும். இது அவல் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. சிம்மில் வச்சுக்கலாம். கருவேப்பிலை,
வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிற அவல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது என்னென்னா நம்ம ஈவினிங் பூஜை பண்ணுறதுனால இது வந்து நெய்வேத்தியமாகவும் படிச்சுட்டு நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்கிறது தான் அவல். அதாவது கெட்டி அவல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி லேஸ் அவல் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆயுத பூஜை ஸ்பெஷல் அவல் உப்புமா ரெடி. ஆயுத பூஜை ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல். நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு 100 கிராம் அளவுக்கு இதே டம்ளரில் நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து என்னென்னா பச்சை வாசம் இருக்கிறதுனால பொங்கலுக்கு எப்போவுமே வறுத்துட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கடாயில் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1:4 ஊற்றிக்கலாம். 8 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஜாஸ்தி விட்டாலே போதும். 2, 4, 5, 6, 7, 8 நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஜாஸ்தியே விடலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொலைய விட்டுக்கலாம். பொங்கலுக்கு எப்போவுமே தண்ணி நிறையா விட்டால் தான் அந்த பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு கூட ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை கற்பூரம் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம தேங்காய், முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சுட்ருக்கட்டும். இதுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி தேங்காய் வச்சுருக்கிறோம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நெய்யிலேயே வறுத்துடுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்யோடு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காயும் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி. ஆயுத பூஜை ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல். ஆயுத பூஜை ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை நம்ம அதாவது பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னென்னா நம்ம மேலே வந்து அதாவது கொழுக்கட்டை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். கொழுக்கட்டைக்கு பூரணம் வந்து நம்ம கடலைப்பருப்பு 100 கிராம் வந்து ஊற வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவும் நம்ம வேக வைக்கலாம். ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டுனா பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்துடும். இது வந்து ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் இதாக கரகரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம். நம்ம இப்போ வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வடித்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம். இது கூடயே ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பொடி வெல்லம் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பொடி வெல்லம் வந்து இப்போது ஈஸியாகவே கிடைக்குது. ஜாங்கிரி பவுடர்னே கிடைக்குது. ஈஸியாகவும் இருக்குது நம்மளுக்கு. இதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அரைச்சிக்கலாம். நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிறப்பவே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்னென்னா இதே கடாய் எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது 3/4 கப் அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை மாவு கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணியே போதுமானது. இது கொஞ்சம் சூடாக இருக்குங்காட்டி நம்மளுக்கு கையில் பிடிக்க முடியல. பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக இருக்குது.
இது கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க. நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இதை அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே சேர்த்து ஜஸ்ட் அப்படியே சொப்பு மாதிரி கொண்டு வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்டு ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீமரில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஒரு கர்ச்சீப் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பூரணத்தோடு வச்சு 6 உருண்டைகளையும் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயுத பூஜை ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை ரெடி. ஆயுத பூஜை ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், சர்க்கரை பொங்கல், அவல் உப்புமா. நம்ம ஆயுத பூஜைக்கு நம்ம படையல் போட்டுக்கலாம். ஆயுத பூஜை படையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா, சர்க்கரை பொங்கல், பூரண கொழுக்கட்டை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பொரி. ஆயுத பூஜை படையல் நம்ம எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி படையலும் நான் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசிலேயே 2 வெரைட்டி செஞ்சுருக்கிறேன். ஒன்று கலவை சாதம், இன்னொன்று சாதம் ரசம் பொரியல். அந்த வெரைட்டியும் நான் செஞ்சுருக்கேன். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் நிறையா படையல் ரெசிபிஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். பெபிள்ஸ் தமிழ்.